Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்ல அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு கேரட் கூட்டும் கத்திரிக்காய் பொரியல் ரெசிபியும் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேரட் கூட்டு வந்து இன்றைக்கி பாசிப்பருப்பு போட்டு செய்ய போகிறோம். அதுக்காக பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வைக்கிறதுக்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். அது வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பூண்டு பல் வந்து இடித்து சேர்த்துருக்குறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். பருப்பு வந்து நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கூட்டு செஞ்சுக்கலாம். நீங்கள் குக்கரில் சேர்த்து வேக வைக்கிறதுனாலும் வேக வச்சுக்கோங்க. இப்போ கூட்டு செய்கிறதுக்காக நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து ஹீட் ஆன பிறகு நான் ஒரு வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூட்டுக்கு வந்து வெங்காயம் நான் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன், பொரியலுக்கெலாம் கட் பண்ணுற மாதிரி. இப்போ இதை வந்து லைட்டாக வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த கூட்டு செய்கிறப்போ வெங்காயம் வந்து ரொம்ப கலர் மாதிரி வரணும்லாம் அவசியம் இல்லை. அதோட ராஸ்மெல் போயிட்டு லைட்டாக கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இதை வதக்கி விட்டுட்டு ரஃப்பாக வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுவும் அதே மாதிரி ரொம்ப மசிஞ்சு வரணும்லாம் இல்லை, அதோட ராஸ்மெல் போனால் போதும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியை இந்த அளவுக்கு வதக்கினா போதும். ஒரு 3 கேரட் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த கேரட்டில் இருக்கிற ராஸ்மெல் வந்து போகும். நல்லா அது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மசாலா பவுடர் சேர்த்துருக்கேன். இதுக்கு வேறு எந்த தூளும் நான் சேர்க்கலை. சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட சாம்பார் பவுடர் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை வதக்கின பிறகு நம்ம இந்த காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் விடுவோம். கேரட் வந்து நல்லா குக் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் கேரட் பொரியல் ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டேன். காய் வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து நான் பாசிப்பருப்பு, வேக வச்ச பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த வேக வச்ச பாத்திரத்துலேயே. இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு இதை நல்லா கலக்கி விட்டுட்டு திரும்ப வந்து நம்ம மூடி விட்டுடலாம். நல்லா ஒரு 1/4 மணி நேரம் விட்டால் கேரட் வந்து நல்லா பருப்போடு சேர்ந்து நல்லா கொதித்து ரெடியாகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் திரும்ப ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நான் ஓப்பன்லேயே வச்சு ஒரு 5-6 நிமிஷம் வந்து கொதிக்க விட போகிறேன். இதுக்கிடையில் இந்த கூட்டுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். இதை தண்ணி சேர்க்காமல் நல்லா கோர்ஸாக வந்து அரைச்சிக்கலாம். கொரகொரப்பாக இது மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கேரட் கூட்டில் சேர்த்துக்குவோம். இதை சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தேங்காய் வந்து தண்ணி சேர்க்காமல் இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி சேர்க்குறப்போ நல்லாயிருக்கும் கூட்டுக்கு. இதை நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விடுவோம். தேங்காயில் இருக்கிற ராஸ்மெல்லாம் வந்து போவோம், அப்போ தான் குக் ஆகட்டும். இதுக்கு இடையில் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானதை ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம பருப்பு சேர்த்ததுனால பெருங்காயத்தூள் சேர்க்குறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். இப்போ இந்த தாளிச்சதை நம்ம கேரட் கூட்டோடு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கேரட் கூட்டு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சதை இதில் கொட்டிக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
கேரட் கூட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அது இன்னும் ஹீட்டில் வந்து நல்லா கொஞ்சம் திக்காகிடும். சூப்பரான நம்மளோட பாசிப்பருப்பு கேரட் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து கத்திரிக்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். அதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து ஹீட் ஆன பிறகு நம்ம தாளிச்சிக்குவோம். தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பக்கம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் கலர் மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்னா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு 1/2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வதங்கட்டும். இது வதங்கின பிறகு நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து இன்றைக்கி நம்ம ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்து சின்ன சின்னதாக இது மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கேன் க்யூபாக. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, இந்த பொரியலுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வந்து வதக்கி விட்டுக்குவோம். கத்திரிக்காவை வதக்கிறப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் கத்திரிக்காய் வந்து நல்லா கொஞ்சம் குக் ஆகும். ஆயில்லையே அது வந்து வேக வேக அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இதை வதக்கி விட்டுட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அந்த தூளில் இருக்கிற பச்சை ஸ்மெல் அப்போ தான் போகும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் கத்திரிக்காய் தொக்கு ரெசிபி வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா கலர் மாறுது பாருங்கள். ஆயிலே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா வந்து குக்காகி வரட்டும். ஒரு 1/4 மணி நேரம் விடுங்க. அது வந்து நல்லா கொஞ்சம் குக்காகி வரட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டேன். கத்திரிக்காய் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தொக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கத்திரிக்காய் வெந்துருச்சா இல்லையான்னு. கரண்டிலேயே செக் பண்ணி பார்த்தா தெரியும். கத்திரிக்காய் வந்து நம்ம இதில் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். அது தொக்கு வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இது வந்து நல்லா பொரியல் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். சூப்பரான நம்மளோட கத்திரிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ நான் சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து திக்காக வந்து ட்ரையாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம செஞ்ச கேரட் கூட்டோடு வச்சு சைட் டிஷ்க்கு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லை, இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே வந்து இந்த கத்திரிக்காய் பொரியல் வந்து சூப்பராக இருக்கும். இன்றைக்கி செஞ்ச நம்ம கேரட் கூட்டும் வந்து நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இது பாசிப்பருப்பு போட்டு செஞ்சதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேரட் கூட்டில் நீங்கள் கீ சேர்த்து குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஏன்னா காரம் இல்லாமல் நல்லாயிருக்கும். நம்மளும் வந்து சாதத்தோடு இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். நான் வந்து சாதத்தோடு தான் இன்றைக்கி சர்வ் பண்ணியிருந்தேன். அது கூட கத்திரிக்காய் பொரியலும் வந்து செஞ்சுருந்தேன். இது கூட சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கத்திரிக்காய் பொரியலில் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்ததுனால நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ. அதே மாதிரி கொஞ்சம் வத்தல் வறுத்துருந்தேன். இதான் வந்து சிம்பிளான ஒரு வெஜ் லஞ்ச் மெனு. இந்த கத்திரிக்காய் பொரியலும் இந்த கேரட் கூட்டும் வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சா இல்லையான்ட்டு மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ் ஆகும், செஞ்சு பார்ப்பாங்க. நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலில் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.